வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை கிண்டி பன்னோக்கு மருத்துவமனையில் மருத்துவர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு வலியுறுத்தல். சென்னை கிண்டி அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் மருத்துவர் பணி புறக்கணிப்பால் சிகிச்சை கிடைக்காமல் மயங்கிய நோயாளி. புறநோயாளிகள் பிரிவில் சிகிச்சை பெற வந்த மக்களும் மருத்துவர்கள் இல்லாததால் கடும் அவதி. பிரச்சனை ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு தனிப்பட்ட டாக்டர், இவங்களால தான் டோட்டலாக தமிழ்நாடுல இந்தியாவிலாங்க இன்னைக்கு ஸ்ட்ரைக் இந்தியாவிலாங்க. இது பொதுமக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு தானே. பொதுமக்கள் எவ்வளோ எல்லா இடங்களும் எத்தனை பேர் ஆஸ்பத்திரி போயிருப்பாங்க, அவ்வளோ திரும்பி விட்டு போகணும். இப்போ நான் வந்து எங்கே திருநெல்வேலி போகணும், இன்றைக்கி மாத்திரை வாங்கிட்டு போகணும்னா தான் மாத்திரை இல்லைங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஸ்டே பண்ணணும், ஸ்டே பண்ணி நாளைக்கு தான் மாத்திரை வாங்கணும். என்ன சொல்லியே, ஸ்ட்ரைக்குங்கிறது தேவையில்லாத ஒன்று. அது தப்பு பண்ண நடவடிக்கை எடுக்கலாம், அது ரைட்டு. அது ஒரு தனிப்பட்ட டாக்டரு, ஒரு தனிப்பட்ட நபர், அவங்களுக்குள்ள என்ன வாக்குவாதம் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும். சென்னையில் மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டதை கண்டித்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் அரசு மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம். உள் நோயாளிகள், வெளி நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகினர். மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு மருத்துவமனைகளுக்கு வருபவர்களின் கைகளில் டேக் கட்டும் முறை அமல்படுத்தப்படும். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்த பிறகு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டதன் எதிரொலி. கூடுதல் காவலர்கள் மற்றும் ரோந்து வாகனங்கள் மூலம் மருத்துவமனைகளை கண்காணிக்க டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. குருநானக் ஜெயந்தியை ஒட்டி நாளை புற நோயாளிகள் பிரிவு இயங்காது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் அறிவிப்பு. மத்திய அரசின் டிஜிட்டல் சர்வே திட்டத்தில் அனுபவமற்ற மாணவர்களை ஈடுபடுத்தக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வலியுறுத்தல். மருத்துவர்களின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை. மருத்துவருக்கு இப்படி கத்தி குத்து விழுந்தால் எப்படி மற்ற மருத்துவரெல்லாம் இந்த மருத்துவ துறையிலே செயலாற்ற முடியும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மருத்துவ துறையில் சார்ந்தவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இந்த அரசாங்கம். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசின் கடமை என தமிழிசை கருத்து. முதல்வர் உட்பட யாரும் அரசு மருத்துவமனைக்கு செல்வதில்லை என சாடல். அரசின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அரியலூர் மாவட்டத்தில் நாளை கள ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 1000 கோடி முதலீட்டில் 15,000 பேருக்கு வேலை அளிக்கும் காலனி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். தமிழ்நாட்டில் 200 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது லூப்ரிசால், பாலிஹோல் ஆகிய மருந்து நிறுவனங்கள். தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். பாஜகவை தவிர மற்ற கட்சிகளுக்கு கூட்டணிக்கான அழைப்பு விடுத்துள்ளதாகவும் பேட்டி. ஏற்கனவே நாடாளுமன்றத்திலையும் தெளிவுபடுத்திட்டோம், அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் தெளிவுபடுத்திட்டோம். அதை தவிர்த்து தான் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியின் மேல் எழுப்ப வேண்டாம். ஊடக பத்திரிகை எங்களுக்கு மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டும்.
எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான ஊழல் வழக்குகளும் முன்னுரிமை வழங்கி விசாரிக்க வேண்டும். சிறப்பு நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடி மாவட்ட அரசு நிகழ்ச்சிகளில் திமுக எம்பி கனிமொழி பங்கேற்காதது ஏன்? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் வந்தேன். அவங்க ஒரு அவசர வேலையாக வெளிநாடு சென்றிருக்காங்க. அடுத்த 10-15 நாட்களில் திருப்பி இங்கே வரேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் 2 பேர் சேர்ந்து ஒரு விஷயம் கலந்துருக்கோம். தூத்துக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திடீர் ஆய்வு. தூத்துக்குடி டுபிபுரத்தில் ரேஷன் கார்டு எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது என்ற விவரங்களை கேட்டறிந்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 27 பேரிடமும் குற்றப்பத்திரிகை நகல்கள் ஒப்படைப்பு. வரும் 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. சென்னை குன்றத்தூரில் எலி மருந்தின் நெடி பரவி மூச்சுத் திணறல் ஏற்பட்டு 2 குழந்தைகள் பலி. கவலைக்கிடமாக இருக்கும் தாய் தந்தைக்கு தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. சென்னை குன்றத்தூரில் 2 குழந்தைகள் மூச்சு திணறி உயிரிழந்த விவகாரம். எலி மருந்து அடித்த நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்ட தாய் சேய் உயிரிழப்பு. தவறான சிகிச்சையை காரணம் என கூறி உறவினர்கள் மறியல் போராட்டம். சென்னை கண்ணகி நகரில் பிறந்து 45 நாட்களே ஆன ஆண் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம். குழந்தையை கடத்தி செல்லும் பெண் யார் என சிசிடிவி காட்சியை கொண்டு போலீசார் தீவிர விசாரணை. இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் மகன் ஓம்கார் பாலாஜிக்கு நவம்பர் 28 வரை நீதிமன்ற காவல். நக்கீரன் கோபாலை மிரட்டிய வழக்கில் கோவை 4வது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி அருண்குமார் உத்தரவு. சென்னை நீலாங்கரை மற்றும் விருகம்பாக்கத்தில் போதைப்பொருள் வைத்திருந்த 4 பேரை கைது செய்த போலீசார். 54 கிராம் மெத்தபெட்டமைன் மற்றும் 5 செல்போன்களை பறிமுதல் செய்து விசாரணை. கைதிகளை அழைத்து செல்லும் காவல்துறை வாகனத்தில் மது அருந்திய விவகாரம். ஆயுதப்படை சிறப்பு உதவி ஆய்வாளர் லிங்கேஸ்வரன் சஸ்பெண்ட். பௌர்ணமி கிரிவலத்தையொட்டி திருவண்ணாமலைக்கு நாளை 400 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து 250 பேருந்துகளும் மற்ற பகுதிகளில் இருந்து திருவண்ணாமலைக்கு 150 பேருந்துகளும் இயக்கப்படும் என அறிவிப்பு. பஞ்சாயத்துகளில் வார்டு வாரியாக உயிரிழந்த மற்றும் இடம் மாறிய வாக்காளர்களின் பெயர்களை நீக்க கோரிய விவகாரம். நவம்பர் 28ஆம் தேதிக்குள் இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் மாநில தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சேலம் மாநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை. தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி. சென்னை நூம்பல் முதல் திருவேற்காடு செல்லக்கூடிய பிரதான சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் அவலம்.
குளம் போல் மாறிய சாலையில் சரக்கு லாரி தலைகீழாக கவிழ்ந்து விபத்து. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளரை வெட்டி கொலை செய்த வழக்கு 5 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நெல்லை நீதிமன்றம் தீர்ப்பு. நெல்லை அருகே சாலையை கடக்க முயன்ற பைக் மீது தனியார் பேருந்து மோதி விபத்து. கல்லூரி மாணவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. மதுரையில் பிளாஸ்டிக் பைகளை கையுறையாக பயன்படுத்தி தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை அள்ளும் அவலம். துர்நாற்றம் வீசும் குப்பைகளை போதிய பாதுகாப்பு இல்லாமல் அகற்றி வருவதாக ஊழியர்கள் வேதனை. நாகை, இலங்கை இடையேயான கப்பல் போக்குவரத்து வருகிற 19ஆம் தேதி முதல் டிசம்பர் 18ஆம் தேதி வரை நிறுத்தம். வானிலை முன்னெச்சரிக்கை காரணமாக கப்பல் நிறுவனம் அறிவிப்பு. ராமேஸ்வரம் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் 80 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கி சோதனை. செங்குத்து தூக்கு பாலத்தை தூக்கியும் இறக்கியும் ஆய்வு செய்த தெற்கு ரயில்வே அதிகாரிகள். சபரிமலை சீசனையொட்டி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து கொல்லம் வரை செவ்வாய்க்கிழமைகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கம். மறுமார்க்கத்தில் கொல்லம் சென்ட்ரல் இடையே புதன்கிழமைகளில் ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. டெல்லி மேயர் தேர்தலில் பாஜக வேட்பாளர் கிஷன் பாலை வீழ்த்தி ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர் மகேஷ்குமார் கிச்சி வெற்றி. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மேயர் பதவியை கைப்பற்றியது ஆம் ஆத்மி. காங்கிரஸ் கட்சி தொடக்கம் முதலே இடஒதுக்கீட்டிற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. வளர்ச்சியை நம்பாமல் பிரிவினைவாதத்தை மட்டுமே காங்கிரஸ் கட்சியினர் நம்புவதாகவும் மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் விமர்சனம். மகாராஷ்டிராவில் நடைபெறும் தேர்தல் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியின் சித்தாந்தங்களுக்கு இடையிலான போர். தேர்தல் பிரச்சாரத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேச்சு. மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே ஆகியோர் சென்ற ஹெலிகாப்டர்களில் அதிரடி சோதனை. உடைமைகளை ஆய்வுக்கு உட்படுத்திய தேர்தல் அதிகாரிகளால் பரபரப்பு. டெல்லியில் காற்று மாசு அபாய கட்டத்தை எட்டியதை அடுத்து என்சிஆர் பகுதியில் கட்டுமானம் மற்றும் இடிப்பு பணிகளுக்கு தடை. நாளை முதல் 2 மற்றும் 4 சக்கர வாகன பயன்பாட்டிற்கும் கட்டுப்பாடு அதிகரிப்பு.
டெல்லியில் காற்று மாசு உச்சத்தை தொட்டதன் எதிரொலி. பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் பாடம் நடத்த அம்மாநில அரசு முடிவு. வெள்ளத்தால் கடும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ள நைஜீரியாவுக்கு இந்தியா சார்பில் சுமார் 75 டன் எடையிலான மனிதநேய உதவி. முதற்கட்டமாக பெட்ஷீட், தண்ணீர் பாட்டில் உட்பட 15 டன் எடையிலான பொருட்கள் விமானம் மூலம் அனுப்பி வைப்பு. வெறுப்பு பிரச்சாரம் செய்து இந்துக்கள், இஸ்லாமியர்கள் இடையே பிரிவினையை ஏற்படுத்த பாஜக தலைவர்கள் முயற்சி. ஜார்க்கண்ட் மாநிலம் சோனாபத் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் குற்றச்சாட்டு. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நிறைவு. வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடக்கும் நிலையில் முடிவுகள் நாளை அறிவிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் T20 போட்டியில் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி. சீட்டுக்கட்டு போல விக்கெட்டுகளை பறிகொடுத்து தோல்வியை தழுவிய பாகிஸ்தான். ஓராண்டு ஓய்வுக்கு பிறகு மீண்டும் களத்திற்கு திரும்பிய இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி. மத்திய பிரதேச அணிக்கு எதிரான ரஞ்சிக் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகள் வீழ்த்தி அசத்தல்.